இப்ப புதுசா 10th எக்ஸாம் எழுதுற பசங்களோட நிலைமை எல்லாம் கல்லோ முள்ளோ காலுக்கு மெத்தை தேவனே என்னை பா அல்லா அல்லா டொண்டொடொண்டொண்டொ. இந்த டென்ஷன் பாதி எக்ஸாம் தான், மீதி பாதி இவங்களாலே வந்துரும் போலயே. நான் வேண்டாம்னு சொன்னேன், இவன் தான். நானும் வேணாம்னு தான் சொன்னேன், அவன் தான். நானும் வேணாம்னு தான் சொன்னேன், யாரு? இவங்க சும்மா இருக்கிறத விட்டுட்டு எதையாவது சொல்லி பசங்களோட மைண்ட இன்னும் டென்ஷன் ஆக்கி விட்டுருவாங்க. சோ புதுசா பப்ளிக் எக்ஸாம் எழுத போற பசங்களோட அனுபவிக்கிற சோதனைகள். ஹாய் ஃபோக்ஸ், 10th பப்ளிக் எக்ஸாம் வர வரப்போகுது. எல்லாரும் நல்லா ப்ரிப்பேர் ஆயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்பதான் நம்மளுக்கு கடவுள் நம்பிக்கை, சாமி நம்பிக்கை எல்லாம் வரும் இல்ல. ஆண்டவன் இருக்கா, ஒன்னும் ஆகாது, அவனுக்காக ப்ரே பண்றேன். நம்மளே எப்படி ஃபர்ஸ்ட் பப்ளிக் எக்ஸாம் எழுத போறோம்னு சொல்லிட்டு என்ன பண்றேன்னு சொல்லிட்டு ப்ரிப்பரேஷன்ல இருப்போம். ஆனா வீட்டுல அம்மா அப்பா இதோட ப்ரிப்பரேஷன் ஆகுவாங்க பாருங்க. டிவி எல்லாம் கிடையாது, கேம்ஸ் எல்லாம் கிடையாது, பசங்களோட எங்கேயாவது வெளியே போகணும் பார்த்தேன் அவ்வளவுதான். நீ படிக்கிற சாப்பிட திருப்பி படிக்கிற. ஐயோ மீண்டும் மீண்டுமா? இதுல அப்பா வந்து ஒரு கூத்து பண்ணுவாரு. என்னம்மா பையன் படிச்சானா? பரீட்சைக்கு வேற இன்னும் 2 நாள் தான் இருக்குது. அப்பா அதுக்கு இன்னும் 2 வாரம் இருக்கேப்பா. அது பள்ளிக்கூடத்து கணக்கு, இது புருஷன் கணக்கு. ஹலோ பேரண்ட்ஸ், உங்களோட பசங்க ஒன்னும் போர்டுக்கு எதுக்கும் போகல, சாதாரண பப்ளிக் எக்ஸாம் தான் போறாங்க. இதுக்கு மேல ஒரு அடி விழுந்துச்சு என்னடா பண்ணுவ? அழுதுருவேன். அவங்கள போட்டு இப்படி பிரஷர் பண்ணாதீங்க. இது உங்க சைட்ல இருந்து பார்த்தா ஏதோ நம்ம பசங்களுக்கோ பொண்ணுங்களுக்கோ நல்லது பண்ற மாதிரி தான் தெரியும். பட் நல்லது நீங்க சொல்ற, அவங்க சைட்ல இருந்து யோசிச்சு பாருங்க, அவங்களுக்கு அந்த மாதிரி இருக்காது. அவங்களுக்கு வித்தியாசமா தெரியும். இவங்க அப்பா அம்மா வித்தியாசமா இருந்தாங்க, 10th பப்ளிக் வந்தா என்னடா அந்நியன் மாதிரி மாறிட்டாங்க அப்படி. சோ படிக்க சொல்லுங்க, படிக்க சொல்ல வேண்டாம்னு சொல்லல, அதுக்கு ரொம்ப டார்ச்சர் பண்ணாதீங்க. சரி, இப்ப வீட்டுல தான் இப்படி டார்ச்சர் பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு போனா டீச்சர் என்ன தெரியுமா பண்ணுவாரு? ஸ்டூடெண்ட், இன்னைக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கு, எல்லாரும் வந்துருங்க. டீச்சர்ஸ், இவ்வளவு நாள் நீங்க ஸ்பெஷல் கிளாஸ் வச்சீங்க, சரி சிலபஸ் முடிக்கல, ஒரு பாடத்துக்கும் ஸ்பெஷல் கிளாஸ் வச்சீங்க, சரி இப்போ எல்லாமே ரிவிஷன் தானே நடந்துட்டு இருக்கு. அவன் காலையில இருந்து படிக்காத சாயந்தரம் அந்த 1 மணி நேரத்துல படிச்சிட போறானா? இவருக்கு இதான் வேலை. சரி, அப்படியே படிச்சுட்டு அவன் வீட்டுக்கு நிம்மதியா போக மாட்டான். அதுக்கப்புறம் அவன் டியூஷனுக்கு ஒரு 1 மணி நேரம் போகணும். பாத்தியா ஒட்டு போற பாத்தியா? சரி, அந்த டியூஷனையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் சேர்ந்தா அம்மா அப்பா என்ன தெரியுமா சொல்லுவாங்க? தம்பி, மூஞ்சி கை கால் கழுவிட்டு சாப்பிட்டுட்டு இன்னைக்கு படிச்சது ஃபுல்லா ரிவிஷன் பண்ணிருப்பா அப்படிம்பாங்க. இப்ப பசங்களோட நிலைமையெல்லாம் போங்கடா. இதுல வேற நல்லா படிக்கிற பசங்களா ரொம்ப பாவுங்க. ஸ்கூலோட ரெப்புடேஷனுக்காக அவங்கள போட்டு டார்ச்சர் பண்ணுவாங்க பாருங்க. டீச்சர் அவனை சும்மா விட்டாலே நல்ல மார்க் எடுப்பான். அவனை போட்டு பிரஷர் பண்ணி ஸ்கூல் மானமே ஒன்னேதான் இருக்கு, ஸ்கூலே ஒன்னே நம்பிதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனை இன்னும் பிரஷர் ஏற்றி விடுவாங்க. பொறாம பூமர் இவெல்லாம் நம்ப கூடாது. பசங்களுக்கும் காமா எப்படி இருக்கிறது, மோட்டிவேஷன் பண்ணுங்க, எக்ஸாம் பிரஷரை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லி கொடுங்க. அவங்களே நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுவாங்க. என்ன ஸ்டூடெண்ட்ஸ், கரெக்ட் தானே? இதுல இவங்க வேற, என்னக்கா பையன் 10th படிக்கிறானாமே, நல்லா படிக்க சொல்லுங்க. என்ன நம்ம பக்கத்து வீட்டு பையன் அருணே 10th 460 மார்க்குக்கா. அவன் ராத்திரி பகலா உட்காந்து படிப்பானா, 12 மணி நேரம் உட்காந்து படிப்பானாங்கா. அவன் பையனும் படிப்பான் தான், இருந்தாலும் சொல்றேன். அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாங்க. நம்ம அம்மா என்ன தெரியுமா போடுவாங்க? பக்கத்து வீட்டு பையன் அருணை பாத்தியா, 460 மார்க் எடுத்திருக்கான், அவனோட நீ கூட மார்க் எடுக்கணும், எடுக்கல அதுக்கெல்லாம் தெம்பில்ல, விட்டுடுங்க, போராடுற வரைக்கும் போராடி பாக்குறோம். எதுக்கு இந்த கம்பாரிசன்? யாரும் யார மாதிரி இருக்க முடியாதுங்க, அவங்க அவங்களாவதான் இருக்க முடியும். அதுக்குதான் அவங்களே இருக்கிறாங்களே, நீங்களாவே வாங்க. பாத்தியா அவன் அவ்வளவு மார்க் எடுத்த, நீ அவனோட தாண்டி இருக்கணும், அவன் பாத்தியா அவ்வளவு நேரம் படிக்கிறான், நீனும் அவ்வளவு நேரம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போட்டு டார்ச்சர் பண்ணாதீங்க. ஜாக்கி சான் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அவருக்கு இதே மாதிரி நிலைமை இருந்துச்சு. அவரு ஃபேமஸ் ஆக நீங்க நெக்ஸ்ட் ப்ரூஸ்லி ஆக போறீங்க அப்படித்தானே அப்படின்னு சொல்லி கேட்கணும். அவர் என்ன சொன்னாரு? நான் வந்து நெக்ஸ்ட் ப்ரூஸ்லி ஆக ஆசைப்படல,
நான் ஃபர்ஸ்ட் ஜாக்கி சான் ஆக தான் ஆசைப்படுறேன்னாரு. உங்களோட அடையாளத்தை இந்த உலகத்துக்கு நீங்க பதிவு பண்ணிட்டு போங்க. எல்லா ரிலேட்டிவ்ஸும் நெய்பர்ஹுட்ஸும் இப்படி இல்லைங்க. ஆனா சொல்றது கண்டிப்பா ரிலேட்டிவ்ஸும் நெய்பர்ஹுட் மட்டும்தான். ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம். குறுக்க இந்த கௌசிக் கொண்டா அனியனா வாரத்துக்கு 3 பாட்டு இறக்கிறது பசங்க மைண்ட்ல ஃபுல்லா அந்த பாட்டா கேட்டு ஆனா அனியனா மார்ச் மாசம் ஏப்ரல் மாசம் கொஞ்சம் பார்த்து பண்ணுடா. பசங்க 10th எக்ஸாம்லாம் எழுத போறாங்க. ஏய் மார்ச்ல 19ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகுதா? போங்கடா. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸாம் ஹாலுக்கு போனா டீம்னா மேட்ச்னா தெரியாம பைத்துக்க இந்த மாதிரி தான் எக்ஸாம் ஹால்ல இருப்போம். வர ஸ்டாஃபும் பசங்க எதுவும் பேனிக் ஆயிடக்கூடாது, டென்ஷன் ஆயிடக்கூடாதுன்னு எல்லா ப்ரொசீஜரும் ஸ்லோவா சொல்லுவாங்க. எக்ஸாம் நம்பர் நம்ம ஸ்கூல்ல கொடுத்த நம்பரை எழுத கூடாது. இப்படி எதுவும் பண்ணிடாதீங்க. அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் கேட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸாம் தான் அப்படி இருக்கும். போக 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 பாத்துட்டு செத்துருவாங்க, செட் ஆயிருவாங்கப்பா. ஆல்ரைட் கைஸ், எந்த ஃபியரும் எந்த டென்ஷனும் இல்லாம எக்ஸாம் நல்லா எழுதுங்க, நல்ல மார்க்கே ஸ்கோர் பண்ணலாம். ஸ்கூல்ல டீச்சர்ஸ் சொல்லிருப்பாங்களே, எந்த கொஸ்டின் விடாதீங்கடா, எல்லா கொஸ்டின் நிரப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்டவ் மேல கடாயி சாக்கெட்டிலே செட்டாயி வடிவலன்னா துபாயி கைய விட்டா லோலாயி. சோ இந்த மாதிரி கதைலாம் எழுதக்கூடாது. உங்க நல்ல கொஸ்டின் கதைன்னு தெரிஞ்சுட்டுனா இந்த பையன் ஃபுல்லாவே அப்படிதான் கதை தான் எழுதி வச்சிருப்பான்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுவாங்க. சோ உங்க டைரக்ஷன் ஸ்கில் அங்க போய் காட்ட வேண்டாம். உங்களுக்கு தெரியாத கொஸ்டின் இருந்தா ஸ்கிப் பண்ணிட்டு கடைசியில எழுதுங்க. ஓகேவா? நல்லா எழுதுங்க, டென்ஷன் இல்லாம எக்ஸாம் ஃபுல்லா முடிங்க, நல்ல ரிசல்ட் வரும். ரிசல்ட்னு சொல்லும் சொல்ல என்ன வருது, அதுல வேற ஒரு கூத்து நடக்கும் பாருங்க. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. ஓகே, ரிசல்ட் நம்ம லாஸ்டா பாத்துக்கலாம். எக்ஸாம் நல்லா எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட். ஒரு மார்க் எங்க போச்சு? நான் கரெக்டா தான் எழுதுனப்பா, எப்படி மிஸ் ஆச்சுன்னு தெரியலப்பா. ரீவேல்யூஷன் அப்ளை பண்ணலாமா? சரிப்பா. ஆர் யூ கான்ஃபிடென்ட்? கான்ஃபிடன்ஸ். நான் ரீவேல்யூஷன் போறேன் சார்.